எல்ஐசி அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம். டைரக்டர் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம். இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அதாவது ஆக்டரை வச்சு இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா டைரக்டர் வச்சு இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்டர் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய இயக்கத்துல லாஸ்டா லவ் டுடே மிகப்பெரிய வெற்றி. இரண்டாவது படமே 100 கோடி ரூபாய் வசூல் வந்துச்சு. அதாவது டைரக்ஷனா இரண்டாவது படம், ஹீரோவா முதல் படமே 100 கோடி அப்படின்றது எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா அவருடைய டைரக்ஷன்ல என்னதான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் மிகப்பெரிய ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து நான் டைரக்ஷன் பண்ண போறதில்ல, விக்னேஷ் சிவன் இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு ஆரம்பத்துல எல்ஐசி அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சாங்க. அதுக்கடுத்து ஏகப்பட்ட சட்ட சிக்கல், அதுக்கடுத்து எல்ஐகே அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. இந்த படம் கூடிய விரைவில் இந்த திரைப்படம் இந்த வருடம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த படத்துடைய ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் என்னன்னா, இந்த படத்துடைய கிளிம்ஸ் அதாவது டீசரை கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்களாமா. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதை அந்த டேவை முன்னிட்டு இந்த விஷயத்த அதிகாரப்பூர்வமா படத்தார்கள் சொல்லியிருக்காங்க. இந்த எல்ஐகே படத்துடைய அபிஷியல் டீசர் நம்மளுக்கு கூடிய விரைவில் வரப்போதாமா. ஸோ எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த டீசர் வரப்போற டேட்டை அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். கேஸ்டிங்குமே ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரதீப் ரங்கநாதன், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா. அதுல குறிப்பா இந்த கதை அப்படின்றது சிவகார்த்திகேயன் பண்ண வேண்டியது. லைகா ப்ரொடக்ஷன்ல விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன் இந்த படத்துல நடிக்க வேண்டியது. ஆனா அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. ரொம்ப வருடம் கழித்து அந்த படத்துல நம்ம பிரதீப் ரங்கநாதன் இப்போதைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நானுமே எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.